ஸோ ப்ரொமித்தியஸ் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அ மானிட்டரிங் டூல். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மேபி மானிட்டரிங்? மானிட்டரிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிளவுட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு டூலை பார்த்தோம். சரிங்களா? எதுல பார்த்தோம்? ஏடபிள்யூஎஸ். நம்ம மேனக்கா ஏடபிள்யூஎஸ் பார்க்கும்போது கிளவுட் வாட்ச் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த கிளவுட் வாட்ச்ல நம்ம என்ன ஆமா பார்க்குறோம்? ஒரு ரிசோர்சஸ் இன் த சென்ஸ் நம்ம ஏடபிள்யூஎஸோட EC2, S3, Route 53 இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் ரிசோர்சஸோட லாக்ஸ் இல்ல அது டவுன் ஆனிச்சுன்னா நமக்கு ஒரு இமெயில் நோட்டிபிகேஷன் வர மாதிரி வந்து நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் செட் பண்ணோம். அந்த இமெயில் நோட்டிபிகேஷன் நமக்கு எப்படி வந்துச்சு? SNS அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் மூலயமா நமக்கு இமெயில் நோட்டிபிகேஷன் நமக்கு கிளவுட் வாட்ச்ல வந்துச்சு. சரிங்களா? இது வந்து கிளவுட் வாட்சோட சினாரியோ. கிளவுட் வாட்ச் வந்து அதுவும் ஒரு மானிட்டரிங் டூல் தான். பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட நேட்டிவ் டூல். சரிங்களா? ஏடபிள்யூஎஸோட ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து கிளவுட் வாட்ச். ஸோ இங்க ப்ரோமேத்தியஸ் அண்ட் கிராஃபானா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோமேத்தியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல். இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல். சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளவுட் வாட்ச் இருக்கு. ஸோ இப்போ இந்த கிளவுட் வாட்ச் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ்ல கிளவுட் வாட்ச் அது ஒரு மானிட்டரிங் டூல் தானே. நம்ம ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் படிச்சிருக்கோம். ஸோ ஏடபிள்யூஎஸ்ல கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த அதுவும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் சர்வீசஸ் அப்படிங்கிறப்போ ஏடபிள்யூஎஸோட ஓன் ப்ராடக்ட். அப்போ அது வந்து நல்லா தானே இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஏன் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல் போறோம்? எதுக்காக இந்த ப்ரோமித்தியஸ் கிராஃபானா, எதுக்காக ஸ்ப்ளங்க், எதுக்காக இது எல்லாமே வந்து மானிட்டரிங் டூல். ப்ரோமித்தியஸ் கிராஃபானா, ஸ்ப்ளங்க், டேட்டா டாக் இது எல்லாமே வந்து மானிட்டரிங் டூல். எதுக்காக நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல் போறோம்? ஸோ ஏடபிள்யூஎஸ்லயும் சரி, அஷ்யூர்லயும் சரி, ஜிசிபிலையும் சரி, எல்லா கிளவுட் பிளாட்ஃபார்ம்லயும் வந்து அவங்கவுங்களோட சர்வீசஸ் தனியா வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனா அதை தாண்டி நம்ம ஏன் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல் போறோம் அப்படின்னா, இந்த கிளவுட் வாட்ச்லயுமே சில டிராபேக்ஸ் இருக்கு. அதை ஓவர் கம் பண்றதை நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் போறோம். ஸோ அந்த அதோட கான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளவுட் வாட்ச்ல வந்து நான் வந்து ஒரு 25 EC2 இன்ஸ்டன்ஸை மட்டும் தான் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து கிளவுட் வாட்ச் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிட்டேன், என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். பட் நான் அதில் என்ன பண்ண முடியும்னா ஒரு 25 EC2 மிஷின்ஸை மட்டும்தான் என்னால் மானிட்டர் பண்ண முடியும். வாட் இஃப் நான் என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய என்விரான்மெண்ட் இருக்கு, எனக்கு நிறைய சர்வர்ஸ் இருக்கு. அப்போ மோர் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் நம்மளால மானிட்டர் பண்ண முடியாது. ஒன்லி லிமிடெட் சர்வர்ஸ் மட்டும் தான் நம்மளால மானிட்டர் பண்ண முடியும் எதுல? கிளவுட் வாட்ச்ல. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏடபிள்யூஸோட நேட்டிவ் சர்வீசஸ் மட்டும் தான் நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் மீன் பை AWS நேட்டிவ் சர்வீசஸ்? இப்போ AWS நேட்டிவ் சர்வீசஸ்னு எடுத்தீங்கன்னா நமக்கு Route 53, S3, Lambda, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட EC2 மிஷின்ஸ், EBS இது எல்லாமே தான் மானிட்டர் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் டெவாப்ஸ் டூல்ஸை வந்து மானிட்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் மானிட்டர் பண்ண முடியாது. இப்போ நான் ஜென்கின்ஸை மானிட்டர் பண்ணணும், கிட்டை மானிட்டர் பண்ணணும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்கர்ல எத்தனை கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, கண்டெய்னர்ஸோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணணும். இதெல்லாமே வந்து என்னால வந்து மானிட்டர் பண்ண முடியாது. இதை நீங்க ஒரு சர்வரா வேணா மானிட்டர் பண்ணலாம். இப்போ ஜென்கின்ஸை வந்து நான் ஒரு EC2 மிஷின்ல ரன் பண்றேன். இப்போ டாக்கர் வந்து நான் ஒரு EC2 மிஷின்ல ரன் பண்றேன். அதே மாதிரி வந்து என்னோட ஆன்சபிள வந்து நான் ஒரு EC2 மிஷின்ல ரன் பண்றேன். ஸோ அந்த சர்வரை வேணா நான் மானிட்டர் பண்ணலாம், அந்த EC2 மிஷினை வேணா நான் மானிட்டர் பண்ணலாமே தவிர ஒரு ஜென்கின்ஸை ஒரு டூலா என்னால மானிட்டர் பண்ண முடியாது. ஒரு டைம்ல எத்தனை பில்டு போகுது, எத்தனை பில்டு ஃபெயில் ஆகுது, அதே மாதிரி கிட்ல வந்து பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல எத்தனை கமிட் நடக்குது, என்னென்ன கமிட்ஸ் நடக்குது, என்னென்ன ரெபாசிட்டரியில என்னென்ன பிரான்ச்சஸ்ல கமிட்ஸ் நடக்குது, இது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ண முடியுமா கிளவுட் வாட்ச் மூலியமா கேட்டா முடியாது. அந்த கிட் யூஸ் பண்ற சர்வர் அண்ட் ஜென்கின்ஸ் வச்சிருக்க சர்வரை வேணா நான் மானிட்டர் பண்ணலாமே தவிர அந்த டூலை மானிட்டர் பண்ண முடியுமான்னு கேட்டா மானிட்டர் பண்ண முடியாது கிளவுட் வாட்ச் மூலியமா. சரிங்களா? அண்ட் தென் கிளவுட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு நேட்டிவ் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து பே அஸ் யூ கோ சர்வீஸ். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து கிளவுட் வாட்சோட சில டிராபேக்ஸ். இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ப்ரோமித்தியஸ் யூஸ் பண்றோம். ப்ரோமித்தியஸ் வந்து இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல் அண்ட் இதுல எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. எனக்கு இத்தனை மிஷின்ஸ் தான் வேணும், இத்தனை மிஷின்ஸ் தான் நான் வந்து மானிட்டர் பண்ணுவேன் அப்படிங்கிற எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. இங்க ஏன் நம்ம ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானா ரெண்டா படிக்கிறோம் அப்படின்னா, ப்ரோமித்தியஸ் வந்து ஒரு மானிட்டரிங் டூல். ஓகேங்களா? கிராஃபானா வந்து மானிட்டரிங் டூலான்னு கேட்டா கிராஃபானா இஸ் நாட் அ மானிட்டரிங் டூல். பட் கிராஃபானா வில் கிவ் யூ த டேஷ்போர்ட். ப்ரோமித்தியஸ் டேஷ்போர்ட் கொடுக்காது. ப்ரோமித்தியஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃபா தான் கொடுக்கும். ஸோ அந்த கிராஃப்ல நமக்கு ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ எனக்கு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு டேஷ்போர்ட் தேவை. அந்த டேஷ்போர்டு யாரு கொடுப்பான்னா கிராஃபானா தான் கொடுப்பாங்க. ஸோ
இந்த ப்ரொமித்தியஸையும் கிராஃபானாவையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். சரிங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்க ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி மாதிரி இருக்கும். அந்த டிவில வந்து சில கிராஃப்ஸ் மாதிரிலாம் இருக்கும். இப்போ நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஒரு டெவாப்ஸ் டீம் இருக்காங்க, இல்ல ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அவங்களோட பேல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பெரிய டிவி இருக்கும். அதுல வந்து அந்த அஹ், ஒரு பை சார்ட் மாதிரி இல்ல கிராஃப் மாதிரி ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் என்னன்னா உங்களோட ஆர்கனைசேஷன்ல நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ். இப்போ ஜீரா எடுத்துக்கோங்களேன். ஜீரால வந்து அட் அ டைம்ல எத்தனை டிக்கெட் கிரியேட் ஆகுது. இப்போ 1 hour மார்னிங் 9 o'clockல இருந்து 10 o'clock வரைக்கும் எத்தனை டிக்கெட்ஸ் ரைஸ் ஆகுது. எல்லா டிக்கெட்ஸும் வந்து கரஸ்பாண்டிங் டீமுக்கு அசைன் ஆகுதா, எந்தெந்த டிக்கெட் வந்து அசைன் ஆகாம இருக்கு, அன்அசைன்டா இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம அந்த கிராஃப் மூலியமாவோ இல்ல அந்த சார்ட் மூலியமாவோ பாத்துக்கலாம். அந்த கிராஃபையோ இல்ல அந்த சார்ட்டையோ அந்த ப்ராப்பர் டேஷ்போர்ட் யார் தருவான்னு கேட்டா கிராஃபனா தான் தருவாங்க. சோ நீங்க எங்கெங்கெல்லாம் ப்ரோமித்தியஸ் யூஸ் பண்றீங்களோ, இப்ப நீங்க ரியல் டைம்ல வந்து ப்ரோமித்தியஸ் யூஸ் பண்றீங்க, ப்ரோமித்தியஸ் மூலியமா நான் வந்து என்னோட சர்வர்ஸையோ இல்ல என்னோட டூல்ஸையோ நான் மானிட்டர் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு கண்டிப்பா கிராஃபானான்னு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? சோ இதனாலதான் வந்து நம்ம படிக்கும் போது ரெண்டுமே படிக்கிறோம். சோ ப்ரோமித்தியஸையும் படிக்கிறோம், கிராஃபானாவையும் படிக்கிறோம். ரெண்டும் வேற வேற டூல். சோ ரெண்டும் வேற வேற. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ரெண்டும் ஒரே டூல்னு கன்ஃபியூஸ் ஆகிங்க. ரெண்டும் வேற வேற டூல். மானிட்டர் பண்றது யாருன்னா ப்ரோமித்தியஸ். மானிட்டர் பண்ற இன்ஃபர்மேஷனை வாங்கி எனக்கு ஒரு ப்ராப்பர் டேஷ்போர்டா காமிக்கிறது வந்து கிராஃபானா. சரிங்களா? இதுதான் ப்ரோமித்தியஸ், கிராஃபானா அப்படிங்கிறது. சோ நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி கொஸ்டின்ஸ்? கிளியர் தான். கிளியர் தானே? சோ அதர்ஸ் லாஸ்டா சொன்னது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா கார்த்திக்? எனக்கு நல்லா டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே ஃபைன். நோ இஷ்யூஸ். இப்போ என்ன சொன்னேன்னா மேனகா, இப்போ ப்ரோமித்தியஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மானிட்டரிங் டூல். சரிங்களா? பட் அந்த ப்ரோமித்தியஸ் வந்து ஒன்லி கிராஃபா மட்டும்தான் கொடுக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கிராஃப் வரைஞ்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கிராஃபா தான் கொடுக்குமே தவிர எனக்கு டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் வராது. இப்போ சிபி யூட்டிலைசேஷன்னா எனக்கு கரெக்டா எவ்வளவு சிபி யூட்டிலைசேஷன் இருக்கு, எதனால சிபி யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் எனக்கு ப்ரோமித்தியஸ்ல வராது. ஏன்னா இதுல டேஷ்போர்ட் சினாரியோ கிடையாது. அந்த டேஷ்போர்டை யாரு கொடுப்பா அப்படின்னா கிராஃபானா தான் டேஷ்போர்ட் கொடுக்கும். சரிங்களா? ப்ரோமித்தியஸ் என்ன பண்ணோம்னா, ப்ரோமித்தியஸ் வந்து நம்ம சர்வர்ஸையோ இல்ல டூல்ஸையோ மானிட்டர் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸை கொண்டு போய் கிராஃபானாக்கு கொடுக்கும். கிராஃபானா அந்த டீடைல்ஸ் வச்சு நமக்கு ஒரு ப்ராப்பர் டேஷ்போர்டா காமிக்கும். சரிங்களா? அதனாலதான் நம்ம படிக்கும் போது ரெண்டு டூலுமே படிக்கிறோம். ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானான்னு படிக்கிறோம். பட் ரெண்டுமே வேற வேற டூல். சரிங்களா? ஓகே ஓகே. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஓகே புரியுது. கார்த்திக், நம்ம இது இன்ஸ்டால் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே இதுவா இன்ஸ்டால் பண்ணலாமா இல்ல தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணுமா? ஒரே மிஷின்ல தான் சகேஷ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்ல ஒரே மிஷின்ல தான், ஆனா தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணுமா? ஏன்னா வேற வேற டூல் இல்லையா? சோ தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணுவோம். தனித்தனியா. ஓகே ஓகே. ஓகேங்களா? சோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். நம்ம ஆன்சிபிள்ல பார்த்தோம் இல்லையா மாஸ்டர் ஸ்லேவ்னு சொல்லிட்டு. அங்க நம்ம என்ன பண்ணோம், ஆன்சிபிள்ல வந்து ஒரு மாஸ்டர் மிஷினா வச்சுப்போம். அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன் சர்வர்ஸ், நம்ம எத்தனை அப்ளிகேஷன் சர்வர் வச்சிருக்கோமோ எல்லா அப்ளிகேஷன் சர்வர்ஸ், டிபி சர்வர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஸ்லேவா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆன்சிபிள்ல நான் பிளே புக் ரன் பண்ணா என்னோட ஸ்லேவ் மிஷின்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல நான் எதுக்காக அந்த பிளே புக் ரன் பண்றேன், ரீஸ்டார்ட்காக ரன் பண்றேனா இல்ல ஜாவா அப்கிரேட் இல்லை ஏதாவது அப்கிரேட்காக நான் வந்து பிளே புக் ரன் பண்றேனா, பிளே புக் ரன் பண்ற இடம் மட்டும் தான் நமக்கு ஆன்சிபிள் சர்வரா இருக்கும். பட் அந்த பிளே புக் எக்ஸிக்யூட் ஆகிற இடம் வந்து நமக்கு ஸ்லேவ் மிஷின்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லேவ் மிஷின்ஸ் மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட்ல மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். மாஸ்டர்ல வந்து நமக்கு ப்ரோமித்தியஸும் கிராஃபானாவும் இருக்கும். அண்ட் ஸ்லேவ் மிஷின்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ஆர் வாட் எவர் த சர்வர்ஸ் யூ ஆர் கோயிங் டு மானிட்டர். சரிங்களா? என்னென்ன சர்வர்ஸ்ல நான் மானிட்டர் பண்ண போறேனோ அது எல்லாமே வந்து நான் ஸ்லேவ் மிஷின்ஸா கன்சிடர் பண்ணிப்பேன். அந்த ஸ்லேவ் மிஷின்ஸ்க்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு டூலை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். சரிங்களா? அந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் என்ன பண்ணோம்னா அந்த மிஷினோட ஹெல்த்தி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு மாஸ்டர் மிஷின் இஸ் நத்திங் பட் மை ப்ரோமித்தியஸ் மிஷினுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சரிங்களா? அந்த லாக் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் மாதிரி தான். ப்ரோமித்தியஸும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ வாட் ஆல் த மிஷின்ஸ் யூ ஆர் கோயிங் டு மானிட்டர் ஆர் வாட் ஆல் த சர்வர்ஸ் யூ ஆர் கோயிங் டு மானிட்டர், அதுல வந்து பாத்தீங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்கும். அண்ட் ஒரு மாஸ்டர் மிஷின் அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமித்தியஸும் கிராஃபானாவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ப்ரோமித்தியஸ்ல நம்ம ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ என்னென்னலாம் மானிட்டர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா we can monitor servers, we can monitor storage is nothing but your volumes in your machines,
அண்ட் யூ கேன் மானிட்டர் யுவர் நெட்வொர்க்கிங் பேராமீட்டர்ஸ். ஒரு மிஷினில் வர நெட்வொர்க்கிங், நெட்வொர்க் அவுட் எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அண்ட் தென் செக்யூரிட்டி அண்ட் டேட்டாபேசஸ் அண்ட் அந்த மிஷின்ஸ்குள்ளே போட்டிருக்க டூல்ஸ், இது எல்லாமே நீங்கள் ப்ரோமித்தியஸ் மூலயமா நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். சரிங்களா? இந்த ப்ரோமித்தியஸ்க்கு சில ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்கு. வாட் இஸ் மீன் பை ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் ப்ரோமித்தியஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஆன்சிபிள்ல வந்து சில ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி வந்து என்ன சினாரியோஸ்ல ஒர்க் ஆகுதுலாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா சில ஒர்க்கிங் மெக்கானிசம்ஸ் இருக்கு. அது என்னென்னா ஸ்கிராப் இன்டர்வல், டைம் சீரியஸ் டேட்டாபேஸ் அண்ட் நோட் எக்ஸ்போர்ட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இதை மூணுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸ்கிராப் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்கிராப் இன்டர்வல். ஸ்கிராப் இன்டர்வல் இஸ் நத்திங் பட் ஒரு எத்தனை ஃப்ரீக்வன்சி, ஒரு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, எந்த டைம் டு எந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த இந்த லாக் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட் இந்த லாக் கலெக்ட் ஆகணும், இல்லை எவ்ரி 1 ஹவருக்கு இந்த லாக் கலெக்ட் ஆகணும், இல்லை எவ்ரி 12 hours ஒன்ஸ் எனக்கு இந்த லாக் கலெக்ட் ஆகணும். ஸோ இந்த ஸ்லேவ் நோடு என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்கள் எவ்ரி 12 hours கொடுத்துட்டீங்கன்னா நைட்டு 12 o'clock வந்து உங்களுக்கு இந்த மிஷின்ஸோட லாக் கலெக்ட் ஆகும். அதாவது எவ்வளோ சிபி யூட்டிலைசேஷன் இருக்கு, நெட்வொர்க் அவுட்லாம், நெட்வொர்க் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, அண்ட் தென் உங்களோட வால்யூம்ஸ். இப்போ நீங்கள் 500 GB வச்சிருக்கீங்கன்னா 500 GBல உங்களோட மிஷினில் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பையா இருக்கு, இது எல்லாமே வந்து நைட்டு 12 o'clock ஒரு கவுண்ட் எடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஆஃப்டர்நூன் 12 o'clock ஒரு லாக் எடுக்கும். அண்ட் தென் அகைன் நைட்டு 12 o'clock ஒரு லாக் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, எத்தனை, அதாவது இன்டர்வல்னா என்ன, ஒரு டைம் ஃப்ரீக்வன்சி, ஒரு டைம் பிரேக், அதான் இன்டர்வல் அப்படிம்பாங்க. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா வந்து ஸ்கிராப் இன்டர்வல் அப்படிங்கிறது. புரியுதா? ஸ்கிராப் இன்டர்வல். இப்போ நான் வந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் அப்படின்னா 9 o'clock ஒரு லாக் கலெக்ட் பண்ணும், 10 o'clock ஒரு லாக் கலெக்ட் பண்ணும், 11 o'clock ஒரு லாக் கலெக்ட் பண்ணும். இந்த எல்லா லாக்குமே வந்து எனக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் லாக் கலெக்ட் பண்ணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சர்வர்ஸ்ல, டேட்டா சர்வர்ஸ்ல நீங்க எந்த சர்வரை மானிட்டர் பண்ணணுமோ அந்த சர்வர்ல தான் உங்களுக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்கும். நோட் எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணணும்னா இதை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட ப்ரோமித்தியஸ்க்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்து டைம் சீரியஸ் டேட்டாபேஸ். சாரி, டைம் சீரியஸ் டேட்டாபேஸ்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல கலெக்ட் பண்ணணும். இப்போ நான் மேல சொன்ன ஸ்கிராப் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரீக்வன்சி, ஒரு எவ்ரி 12 hours ஆர் எவ்ரி 1 hour ஆர் எவ்ரி 2 hours இந்த மாதிரி வந்து டைம் ஒரு இன்டர்வல்ல கலெக்ட் பண்றது வந்து ஸ்கிராப் இன்டர்வல் அப்படிங்கிறது. இல்ல எனக்கு வந்து அப்படி வேணாம், எனக்கு வந்து ஒரு டிட்டர்மைன்டு டைம்ல வேணும். இப்போ மண்டே மார்னிங் 5 o'clock ஆர் மண்டே ஈவினிங் 5 o'clock நம்ம கிரான் ஜாப் ரன் பண்றப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் ஜென்கின்ஸ்ல காமிச்சேன்னு நினைக்கிறேன் கிரான் ஜாப். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிரான் எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கோம் ஜென்கின்ஸ் ரன் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து சண்டே நைட்டு 12 o'clock இந்த ஜாப் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு அந்த மாதிரி ஒரு கிரான் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்ரி டே ஈவினிங் 5 o'clock எனக்கு இந்த ஜாப் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரான் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எழுதணும். சரிங்களா? எதுக்கு? ஜென்கின்ஸ் ரன் பண்ணுறதுக்கு. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ வந்து டைம் சீரியஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து எனக்கு எவ்ரி டே ஈவினிங் 5 o'clock வந்து எனக்கு இந்த சர்வரோட லாக் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணணும். இல்லை எவ்ரி டே மார்னிங் 9 o'clock வந்து எனக்கு இந்த சர்வரோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டைம் சீரியஸ் டேட்டாபேஸ். ஸோ ஸ்கிராப் இன்டர்வலுக்கும் டைம் சீரியஸ் டேட்டாபேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டும் புரியுதுல உங்களுக்கு? ஸோ ரெண்டுமே வந்து லாக் கலெக்ஷன் தான். பட் அந்த லாக் கலெக்ஷன் எப்படி நடக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றது ஸ்கிராப் இன்டர்வல், டைம் சீரியஸ் டேட்டாபேஸ். இல்லை எனி கொஸ்டின்ஸ்? நோ கார்த்திக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர். இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் நமக்கு எங்கே இருக்கும்னா நம்மளோட ஸ்லேவ் மிஷின்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ நோட் எக்ஸ்போர்ட்டர் will be installed in slave missions. சரிங்களா? ஸோ ஸ்லேவ் மிஷின்ஸ்ல டு கலெக்ட் த மெட்ரிக்ஸ். ஸோ மெட்ரிக்ஸ்னா என்னன்னா நீங்க என்ன மெட்ரிக் கொடுத்துருக்கீங்க, சிபி யூட்டிலைசேஷன் கொடுத்துருக்கீங்களா, இல்லை உங்களோட வால்யூம் கொடுத்துருக்கீங்களா, ஸோ என்ன மெட்ரிக்ஸை கொடுத்துருக்கீங்களோ அந்த மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணும். அதுதான் வந்து நோட் எக்ஸ்போர்ட்டர். சரிங்களா?
அண்ட் இதை வந்து புல் மெக்கானிசம். ஸோ புல் மெக்கானிசம் என்னன்னா மாஸ்டர் மிஷின் வந்து இந்த டேட்டாவை இழுக்குது. ஸோ அதனால புல் மெக்கானிசம். சரிங்களா? இதோட போர்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட்டரோட போர்ட் நம்பர் இஸ் 9100. ஸோ இந்த ப்ரோமித்தியஸ் கிராஃபானா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமித்தியஸ்க்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும் 9090 இருக்கும். அண்ட் தென் நோட் எக்ஸ்போர்ட்டருக்கு 9100 அண்ட் உங்களோட கிராஃபானாக்கு பார்த்தீங்கன்னா 3000. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ பெட்டர் உங்களோட மிஷின்ஸ் நீங்க கிரியேட் பண்றப்போ ஆல் டிசிபி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. உங்க மிஷின் அலோவ் பண்ணலன்னா உங்களால அதை மானிட்டர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ உங்க மிஷின்ஸ்ல நீங்க மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, இந்த ப்ரோமித்தியஸ் கிராஃபானா ப்ராக்டிஸ் பண்றப்போ ஆல் டிசிபி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி இன் லினக்ஸ் மிஷின்ஸ். ஸோ இந்த மூலியமா நம்மளால லினக்ஸ் பேஸ்ட் மிஷின்ஸை மட்டும்தான் நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். இந்த ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானா வச்சு நம்மளால லினக்ஸ் மிஷின்ஸை மட்டும்தான் மானிட்டர் பண்ண முடியும். லினக்ஸ்னா நீங்க லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். உபுண்டு இருக்கலாம், ரெட் ஹேட் இருக்கலாம், சூசி, ஃபெடோரா, டெபியன் எது வேணாலும் இருக்கலாம். பட் அதோட பேஸ் வந்து லினக்ஸா இருக்கணும். சரிங்களா? விண்டோஸோ மேக்கோ இருக்கக்கூடாது. இதான் வந்து நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிறது. ஸோ எனி டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் அன்டில் நவ்? போர்ட் நம்பர் மட்டும் திரும்ப ஒரு வாட்டி சொல்றீங்களா? இந்த நோட் எக்ஸ்போர்ட்டரோட போர்ட் நம்பர் வந்து 9100. ஓகே. சரிங்களா? ப்ரோமித்தியஸோட போர்ட் நம்பர் வந்து 9090. 9090. ஓகே. கிராஃபானாவோட போர்ட் நம்பர் வந்து 3000. நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஐ ஹேவ் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இதுக்காக நான் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணேன். உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நான் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ இதுல வந்து ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ற ஸ்டெப்ஸ் அண்ட் கிராஃபானா இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஸ்டெப்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல நான் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க போர்ட் நம்பர் 3000 நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இது ப்ரோமித்தியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த டைம் சீரியஸ் டேட்டா பேஸ் இதெல்லாம் நான் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். லெட் மீ கிரியேட் மிஷின்ஸ். எஸ் உபுண்டு மிஷின் எடுத்துக்கிறேன். இந்த லினக்ஸ் மிஷின்ல தான் ஒர்க் ஆகும்னு சொன்னது வந்து மாஸ்டரும் சரி ஸ்லேவும் சரி ரெண்டுமே லினக்ஸ் தான் இருக்கணும் இல்லையா? நீங்க மாஸ்டர் எது வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஸ்லேவ் வந்து லினக்ஸ் தான் இருக்கணும். ஏன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்து உங்களுக்கு லினக்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஓகே. சரிங்களா? ஆனா நீங்க ரியல் டைம்ல போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ் உங்களுக்கு லினக்ஸ் பேஸ் தான் இருக்கும். ஏன்னா விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆமா. ஸோ நாங்களே இனிஷியல்ல விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணோம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்டுக்கு. பட் அதுவே நாங்கள் அகைன் மைக்ரேட் பண்ணிட்டோம் லினக்ஸுக்கு. விண்டோஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நம்ம ஜென்கின்ஸ்லாம் ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பில்ட் அட் அ டைம் ரன் பண்றோம் அப்படின்னா மிஷின் ஸ்லோ ஆயிடும். அகைன் அதை ரீஸ்டார்ட் பண்ணி நிறைய வேலை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த லாக்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஸ்பேஸை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்ட் ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ we have migrated all our servers to Linux based. நான் RTCP ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் என்னோட அந்த செக்யூரிட்டி குரூப்பை எடுத்துக்கிறேன். இதில் எல்லா போர்ட் நம்பரும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே தென் ஃபைன். இங்கே வந்து நான் 2 மிஷினாக கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே 2 கொடுத்து 2 மிஷினாக கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் மட்டும் நான் நோடுன்னு மாற்றிக்கிறேன். நோட் இஸ் நத்திங் பட் ஸ்லேவ். ரெண்டு மிஷின் அப் ஆகட்டும். மீன்வேல் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க நான் மெட்ரிக்ஸ் கலெக்டட் நம்ம என்ன இந்த ப்ரோமித்தியஸ் மூலமா நம்ம என்னென்ன வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போறோம். ஒரு சிபி யூட்டிலைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதோட யூசேஜ்,
ஐடியல் டைமு, இன்புட் அவுட்புட் வெயிட் இது எல்லாமே கலெக்ட் பண்ணும். அண்ட் தென் மெமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் மெமரி, ஃப்ரீ மெமரி, அண்ட் தென் கேஷ் மெமரி எல்லாமே இது டேட்டா கலெக்ட் பண்ணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து ப்ரொமீத்தியஸ் கலெக்ட் பண்ற ஒரு டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், 2 EC2 மிஷின், ஒன்று மாஸ்டர், ஒன்று ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்க அதே கான்செப்ட்ல தான் இந்த மாஸ்டர் வந்து ப்ரொமீத்தியஸ்னும் ஸ்லேவை வந்து நோடுன்னு நான் வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ மாஸ்டர் மிஷின் ப்ரொமீத்தியஸை நான் கனெக்ட் பண்றேன். யூசரா போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ புது மிஷின் தான், பட் ஆஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ் நான் மிஷின் அப்டேட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பவுமே வந்து ஒரு இன்ஸ்டலேஷன் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு அப்டேட் த மிஷின் அண்ட் டூ த இன்ஸ்டலேஷன் ஃபார் பெஸ்ட் ப்ராக்டிஸ். சரிங்களா? அப்பதான் உங்க மிஷின்குள்ள இருக்க பேக்கேஜஸும் அப்டேட்டடா இருக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஓபிடி டைரக்டரிக்குள்ள போக சொல்லியிருக்கேன். ஓபிடி டைரக்டரி இஸ் நத்திங் பட் நீங்க ரியல் டைம்ல போறப்போ உங்களோட இன்ஸ்டலேஷன் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓபிடி டைரக்டரியில தான் இருக்கும். சரிங்களா? நீங்க வெளியிலேயே இன்ஸ்டலேஷன் பேக்கேஜ் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ரன் ஆகும். பட் ஒரு 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 ரியல் டைம் நம்ம ஒரு ரியல் டைம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஓபிடி டைரக்டரிக்குள்ள நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க இங்கே கூட உங்களோட ரூட் டைரக்டரியில கூட நீங்க வச்சு உங்களோட இன்ஸ்டலேஷன் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? எங்க இருந்தாலுமே ஒர்க் ஆகும், அது எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ சிடி இது வந்து ஒரு பேரண்ட் டைரக்டரி, அதனால /opt அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஸோ எப்பவுமே வந்து லினக்ஸ்ல பேரண்ட் டைரக்டரி அப்படின்னா அந்த டைரக்டரிக்கு முன்னாடி ஸ்லாஷ் இருந்தா அது வந்து ஒரு பேரண்ட் டைரக்டரி. சரிங்களா? ஸோ இப்போ ஓபிடிக்குள்ள போயிட்டேன். இப்போ நான் ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ லெட் மீ கோ டு ப்ரோமித்தியஸ் வெப்சைட், ப்ரோமித்தியஸ் டவுன்லோட். இந்த ஓபிடி வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆனதா? ஆல்ரெடி உங்க சர்வர்ல இருக்கும், எல்லாமே உங்க மிஷின்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ ப்ரோமித்தியஸோட வெப்சைட் கூட போறேன். டவுன்லோட், நீங்க ப்ரோமித்தியஸ் டவுன்லோட்னு கூகுளில் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் தான் அஃபிஷியல் வெப்சைட். prometheus.ioன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். கிளிக் ஆன் திஸ். எப்பவுமே வந்து ப்ரோமித்தியஸ் கிராஃபனாவை பொறுத்த அளவுக்கு அந்த பேக்கேஜஸ் உங்க அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் வந்து லினக்ஸ் மிஷின் வச்சிருக்கேன். ஸோ லினக்ஸுக்கு வந்து இந்த லினக்ஸ் டார்ஜி இருக்கு பாத்தீங்களா, இந்த டார்ஜியை நான் எடுத்துக்கிறேன். காப்பி லிங்க். சர்வருக்குள்ள நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? லினக்ஸ் கமெண்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? எனி ஐடியா? wget. சரிங்களா? பேஸ்ட். நான் லிஸ்ட் பண்றேன். எனக்கு ஒரு டார்ஜி ஃபைல் வந்துருச்சு. டார்ஜி ஃபைல் இஸ் நத்திங் பட் ஒரு நம்ம விண்டோஸ்ல இருக்க ஜிப் ஃபைல் மாதிரி. ஸோ லினக்ஸ்ல டார்ஜி ஃபைல் அப்படின்னா நம்ம விண்டோஸ்ல நம்ம லேப்டாப்ல ஜிப் ஃபைல் வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. பட் இந்த டார்ஜி ஃபைலை நான் வந்து இப்போ நம்ம எப்படி நம்ம லேப்டாப்ல ஜிப் ஃபைல் இருந்தால் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அதே மாதிரி இந்த டார்ஜி ஃபைலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட்னா tar-xvzf, இந்த ஃபைல் நேம் அப்படியே நான் போட்டுக்கிறேன், ப்ரோமித்தியஸ். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் லிஸ்ட் பண்றேன். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்டட் ஃபைலும் ஒரு ஜிப் ஃபைலும் இருக்கு. லெட் மீ கெட் இன்சைட் த எக்ஸ்ட்ராக்டட் ஃபைல். எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உள்ள ப்ரோமித்தியஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல், யாமல் ஃபைல் எல்லாமே இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோமித்தியஸை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் தான் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஐ மீன் ஜஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஃபைலை. நான் ப்ரோமித்தியஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரோமித்தியஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட்னா, நான் என்னோட டாக்குமெண்ட்ல இந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரோமித்தியஸை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோமித்தியஸையும் ப்ரோம் டூலையும் வந்து யூசர் லோக்கல் பின் அப்படிங்கிற இந்த லைன் நம்பர் 6 பாருங்களேன், பாயிண்ட் நம்பர் 6. ஸோ இதை காப்பி பண்ணணும். ப்ரோமித்தியஸையும் ப்ரோம் டூலையும் வந்து
சிபி கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த யூசர் லோக்கல் பின் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு காப்பி பண்ணோம். எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ரொமீத்தியஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ரூட் யூசரா இன்ஸ்டால் பண்ணேன், கரெக்ட்டுங்களா? நான் ரூட் யூசரா டவுன்லோட் பண்ணேன். பட் இதை நான் ரன் பண்றப்போ எந்த யூசர் வேணாலும் இந்த ப்ரொமீத்தியஸை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சினாரியோக்காக தான் வந்து நான் யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள நான் வந்து இதை போடுறேன். சரிங்களா? இது போட்டுட்டோம் அப்படின்னா நாட் ஒன்லி ரூட் யூசர், இந்த சர்வர்ல லாகின் பண்ற எந்த யூசர்னாலையுமே இந்த ப்ரொமீத்தியஸை வந்து ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நம்ம ரியல் டைம் போனோம்னா ரூட் யூசர் ஆக்சஸ் நமக்கு இருக்காது. நான் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது நிறைய ரூட் யூசர் ஆக்சஸ் வந்து இப்போ நம்ம கன்சோல், அதனால வந்து நமக்கு ரூட் யூசர் ஆக்சஸ் இருக்கு. நம்ம ரியல் டைம்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு தனியா ஒரு யூசர் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஆனா ரூட் யூசர் ஆக்சஸ் நமக்கு இருக்காது. சரிங்களா? இப்போ மூவ் ஆயிடுச்சு, ஐ மீன் காப்பி ஆயிடுச்சு. சரிங்களா? அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ப்ரோமீத்தியஸ் இதுதான் வந்து ப்ரோமீத்தியஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு கமெண்ட். ப்ரோமீத்தியஸ் -config ஃபைல் இஸ் ஈக்குவல் டு prometheus.yaml. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ./prometheus அப்படிங்கிறது ப்ரோமீத்தியஸ்க்கான ஒரு கமெண்ட். சரிங்களா? -config ஃபைல், இந்த ப்ரோமீத்தியஸோட கான்ஃபிக் ஃபைலை நம்ம இங்க பாயிண்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த ப்ரோமீத்தியஸோட கான்ஃபிக் ஃபைல் நமக்கு இங்க என்ன இருக்கு, prometheus.yaml தான் ப்ரோமீத்தியஸோட கான்ஃபிக் ஃபைல். ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபிக் ஃபைலுக்கு வேல்யூவா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இந்த prometheus.yaml வந்து நம்ம இங்க பாயிண்ட் பண்றோம். அதுக்கடுத்து ஆம்பரசன் சிம்பிள். இந்த ஆம்பரசன் சிம்பிள் எதுக்காகனா, என்னதான் நான் வந்து இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் ப்ரோமீத்தியஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகணும். அதனால இந்த அண்டர் சிம்பிள் நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? காப்பி எல்லாமே உங்களுக்கு நம்பரோட காப்பி ஆகுது. இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. will take some time. இதுல பாருங்களேன், இதுல 1919 வருதா? சகேஷ் இதுல பாருங்க 1919 வருதா? ஸோ வெப் அட்ரஸ். ஸோ உங்களோட இது என்னன்னா, வெப் அட்ரஸ் என்னன்னா உங்களோட போர்ட் நம்பர், சாரி ஐபி அட்ரஸ் :1990 உங்க ப்ரோமீத்தியஸ்க்கு. சரிங்களா? clear the screen, copy your public IP, போர்ட் நம்பர் என்னது 1990 வந்துருச்சா? எனக்கு ப்ரோமீத்தியஸோட ஸ்கிரீன் வந்துருச்சா? ப்ரோமீத்தியஸ் இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இதுல நான் மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் என்னன்னா என்னோட சிபியூ யூட்டிலைசேஷன் நான் மானிட்டர் பண்ண போறேன். சிபியூ யூட்டிலைசேஷன் இஸ் ப்ராசஸ் சிபியூ செகண்ட்ஸ் டோட்டல். இதுதான் வந்து அது மெட்ரிக். ஸோ இங்க போனீங்கன்னா இப்போ சிபியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே சிபியூவை மானிட்டர் பண்ற மெட்ரிக்ஸ். இதுல எனக்கு என்ன மானிட்டர் பண்ணணும்னா அந்த சிபியூட யூட்டிலைசேஷன் நான் மானிட்டர் பண்ணணும். சரிங்களா? இப்போ நெட்ஒர்க்னு கொடுத்தீங்கன்னா அதோட மெட்ரிக்ஸ் எல்லாமே வரும், நெட்ஒர்க்கோட மெட்ரிக்ஸ் எல்லாமே வரும். வால்யூம்னு கொடுத்தீங்கன்னா வால்யூமோட ஸ்டோரேஜ் ஆகுது, ஸ்டோரேஜ்னு கொடுத்தீங்கன்னா அந்த வால்யூமோட மெட்ரிக்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ நான் சிபியூ யூட்டிலைசேஷன் மானிட்டர் பண்ணோம். ஸோ ப்ராசஸ் சிபியூ செகண்ட்ஸ் டோட்டல், அந்த சிபியூல ரன் ஆகிட்டு இருக்க டாப் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸிக்யூட் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். வாட் இஸ் மீன் பை லோக்கல் ஹோஸ்ட்? நம்ம SSH கனெக்டிவிட்டியில செக் பண்ணோம் இல்லையா? லோக்கல் ஹோஸ்ட் இஸ் நத்திங் பட் சேம் மிஷின். கரெக்டா? லோக்கல் ஹோஸ்ட் இஸ் நத்திங் பட் சேம் மிஷின். அப்போ இந்த EC2 மிஷினையே வந்து இது மானிட்டர் பண்ணுது. ஒரு கிராஃப் கொடுக்குது பாருங்க. ஸோ இந்த EC2 மிஷின் இப்போ அந்த ப்ரோமீத்தியஸ் எந்த மிஷின்ல இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த மிஷினையே மானிட்டர் பண்ணி எனக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுக்குது. ஓகேங்களா? பட் இது வந்து எனக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து நான் எதை மானிட்டர் பண்ணணும், எனக்கு ஸ்லேவ் மிஷின் தான் மானிட்டர் பண்ணணும். எந்த மிஷின்ல எனக்கு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு, எந்த மிஷின்ல எனக்கு டேட்டாபேஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, இதுதான் வந்து நான் மானிட்டர் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்லேவ் மிஷின்ஸுக்கும் ப்ரோமீத்தியஸ் மிஷின்ஸ்க்கும் நம்ம ஒரு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதை யார் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் பண்ணும். ஸோ இந்த நேம்லேயே நமக்கு இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டர் இஸ் நத்திங் பட் இட் எக்ஸ்போர்ட்ஸ் த மெட்ரிக்ஸ் டு த ப்ரோமீத்தியஸ் மிஷின் ஃப்ரம் த ஸ்லேவ் மிஷின் டு ப்ரோமீத்தியஸ் மிஷின். சரிங்களா?
அந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் நம்ம எதில் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளோட நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஸ்லேவ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் ஸ்லேவ் மிஷினை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்லேவ் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்து என்னோட ஸ்லேவ் மிஷின். இதுலயும் அகைன் நான் என்ன பண்றேன்னா ரூட் யூசரா போயிட்டு மிஷினை அப்டேட் பண்ணிக்கிறேன். மிஷின் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா இங்கே அதே மாதிரி தான் அந்த ஓபிடி ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓபிடி ஃபோல்டர் cd/opt அப்படின்னு சொல்லிட்டு ஓபிடி ஃபோல்டருக்குள்ள போயிட்டேன். அண்ட் இங்க நோட் எக்ஸ்போர்ட்டர் நான் இன்ஸ்டால் பண்ணேன். நோட் எக்ஸ்போர்ட்டருக்கு அதே ப்ரோமித்தியஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா, நீங்க எங்க ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அதே ப்ரோமித்தியஸ் வெப்சைட்ல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அலர்ட் மேனேஜர், பிளாக் பாக்ஸ் எக்ஸ்போர்ட்டர், இது எல்லாமே வந்து நம்ம நோட் மிஷின்ல நம்ம ஸ்லேவ் மிஷின்ல போடுறதா. நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ். வாட் இஸ் மீன் பை பிளாக் பாக்ஸ்? இந்த ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிளாக் பாக்ஸ்? இந்த ஃப்ளைட்ல எல்லாம் கரெக்ட். சொல்லுங்க, அது அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளைட்ல? அதான் அந்த மிஷினோட லாக் எல்லாமே அதுல இருக்கும். கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த அதை வச்சு செக் பண்ணுவாங்க என்ன டைம்ல என்னென்ன ஆச்சு, என்ன கமெண்ட் வந்தது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளைட் கிராஷ் அப்படின்னா அவங்க அது ஃப்ளைட் கிராஷ்ல வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ் தான். கரெக்டுங்களா? ஸோ அந்த பிளாக் பாக்ஸ்ல தான் வந்து அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல என்ன நடந்திருக்குது. அந்த நம்ம காக்பிட் இருக்கு இல்லையா, காக்பிட்ல பைலட்ஸ்க்கு நடுவில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ், அண்ட் தென் அந்த மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம காக்பிட்ல இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ரேடார் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன நடந்திருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பிளாக் பாக்ஸ்ல தான் சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆகுதுன்னா அவங்க தேடுற முதல் விஷயம் வந்து பிளாக் பாக்ஸ் தான். அதுலதான் வந்து எல்லாமே கலெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு மிஷின் டவுன் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த மிஷின்ல என்ன ரீசனால டவுன் ஆகுது, எதனால டவுன் ஆகுதுன்னு ஒரு லாகை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது இந்த பிளாக் பாக்ஸ் எக்ஸ்போர்ட்டர். பட் இங்க நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா நோட் எக்ஸ்போர்ட்டர். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே தான். அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? எல்லாமே நம்ம ஸ்லேவ் மிஷின்ஸ்ல போடுறது தான். இங்க நம்ம நோட் எக்ஸ்போர்ட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்து நான் அகைன் லினக்ஸ் மிஷினுக்கானதை எடுத்துக்கிறேன். காப்பி லிங்க் என்னோட நோட் மிஷின்ல போயிட்டு wget கொடுத்து பேஸ்ட். இதுமே வந்து ஒரு டார்சி ஃபைலா தான் நமக்கு டவுன்லோட் ஆகும். எல்எஸ் கொடுத்தீங்கன்னா டார்சி ஃபைலா இருக்கு. இந்த டார்சி ஃபைலை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ tar -xvzf ஃபைல் நேம், சும்மா நோடுன்னு கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் ஃபுல்லா வந்துடும். சரிங்களா? எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்டட் ஃபைல் இருக்கு. லெட் மீ கெட் இன்சைட் த எக்ஸ்ட்ராக்டட் ஃபைல். எக்ஸ்ட்ராக்டட் ஃபைலுக்குள்ள போயிட்டேன். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தா எனக்கு லைசன்ஸ், நோட்டீஸ் அண்ட் நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நோட் எக்ஸ்போர்ட்டரை ஸ்டார்ட் பண்ணணும். நோட் எக்ஸ்போர்ட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட்னா இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, /node exporter and அப்படிங்கிற ஒரு கமெண்ட் தான். ஸோ /node exporter அண்ட் எதுக்காகனா நான் ஸ்லேவ் மிஷின் ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆனாலும் நோட் எக்ஸ்போர்ட்டர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும். இங்கே பாருங்க இதோட போர்ட் நம்பர் வருதா 9100. ஸோ 9100 அப்படிங்கிற ஒரு போர்ட் நம்பர் வருது எனக்கு. இப்போ என்ன பண்றேன்னா இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு போர்ட் நம்பர் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்னா அகைன் ஐம் கோயிங் பேக் டு த ப்ரோமித்தியஸ் மிஷின். இந்த ப்ரோமித்தியஸ் மிஷின்ல எல்எஸ் கொடுத்தா எனக்கு prometheus.yaml இருக்கா. இந்த prometheus.yaml நான் அந்த நோட் எக்ஸ்போர்ட்டரோட வேல்யூவை நான் இங்க கொடுக்க போறேன். நோட் எக்ஸ்போர்ட்டரோட ஐபி அட்ரஸ், அதோட போர்ட் நம்பரை இங்க கொடுத்துட்டேன்னா எனக்கு அங்க கலெக்ட் ஆகுற வேல்யூஸ் லாக்ஸ் வந்து இங்க எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சொல்றது புரியுதா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ்?
புரியுது. இந்த 2 மிஷின் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கிளியர் ஆகல. அதுக்கு இங்க நீங்க SSH எனேபிள் பண்ண தேவையில்ல சகேஷ். நம்ம நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமாமா. அதுவே உங்களுக்கு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். இங்க நம்ம SSHலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே. ஏன்னா வந்து நம்ம நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம நோட் எக்ஸ்போர்ட்டரோட டீடைல்ஸ் கொடுத்துட்டோம்னா, இந்த ப்ரொமீத்தியஸ் நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரே டூல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரொமீத்தியஸோட வெப்சைட்ல தான் நம்ம என்ன பண்ணணும், நோட் எக்ஸ்போர்ட்டரே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ப்ரொமீத்தியஸும் அதே வெப்சைட்ல இருந்தா டவுன்லோட் பண்ணோம், நோட் எக்ஸ்போர்ட்டரும் அதே வெப்சைட்ல இருந்தா டவுன்லோட் பண்ணோம். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டூல் தான். ஸோ இன்டர்னல் கனெக்டிவிட்டி இருக்கும். இங்க நீங்க SSH எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை. ஓகே. சரிங்களா? அப்ப அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ், ஹோஸ்ட் நேம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் ஆயிடுமா? நம்ம தான் பாயிண்ட் பண்ணணும். பாயிண்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. அது எங்க பாயிண்ட் பண்ணணும்னா, இந்த prometheus.yaml ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, Prometheus ஸ்டார்ட் பண்றப்போ நான் ஒரு கமெண்ட் கொடுத்தேன் இல்லையா? இந்த லைன் நம்பர் 7ல இருக்கு பாருங்களேன். பாயிண்ட் நம்பர் 7ல ஒரு இதான் Prometheus நம்ம ஸ்டார்ட் பண்றது கமெண்ட். அங்கே நான் என்ன கொடுத்திருக்கேன்? கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு நான் எதை பாயிண்ட் பண்ணிருக்கேன்? prometheus.yaml தான் இதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். சரிங்களா? ஸோ ப்ரொமீத்தியஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ரொமீத்தியஸ் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைல பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, prometheus.yaml தான் அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். சரிங்களா? இப்போ நீங்க எது இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, நோட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கட்டும், பிளாக் பாக்ஸ் எக்ஸ்போர்ட்டரா இருக்கட்டும், அலர்ட் மேனேஜரா இருக்கட்டும், எது நீங்க வந்து ஸ்லேவ் மிஷின்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணாலுமே அந்த டீடைல்ஸை நீங்க அந்த YAML ஃபைல்ல ஆட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம VI எடிட்டர்ல போயிட்டு அந்த நேமை நம்ம இங்க கொடுத்துடணும். அந்த ஃபைல VI மூலியமா ஓபன் பண்ணணும். இதான் ப்ரொமீத்தியஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, அலர்ட் மேனேஜர் கான்ஃபிகரேஷன். இன்கேஸ் நீங்க அலர்ட் மேனேஜர் கான்ஃபிகர் பண்றீங்கன்னா அந்த டீடைல்ஸை நீங்க இங்க கொடுக்கணும். சரிங்களா? அந்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பண்றது ஸ்கிராப் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்கிராப் கான்ஃபிகரேஷன் இங்க இருக்கு பாருங்க, ஸ்டாட்டிக் கான்ஃபிக் இருக்கா. இப்போ நான் முன்ன என்ன காமிச்சேன், இங்க வந்து எனக்கு என்ன வருது, லோக்கல் ஹோஸ்ட் வந்துச்சா, லோக்கல் ஹோஸ்ட் 1919 வருதா இங்க? ஆமா. இங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட் 1990, ஜாப் வந்து ப்ரொமீத்தியஸ்னு வருதா எனக்கு இங்க? ஆமா. ஆப் வந்து ப்ரொமீத்தியஸ், இன்ஸ்டன்ஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 1990, ஜாப் ப்ரொமீத்தியஸ்னு வருதா? இப்போ அதுவே இங்க பாருங்க, அது எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான். ஜாப் நேம் ப்ரொமீத்தியஸ் இருக்கா? ஜாப் நேம் ஆமா கரெக்ட். லோக்கல் ஹோஸ்ட் 1919 இருக்கு, அந்த லோக்கல் ஹோஸ்ட் மானிட்டர் பண்ணுதா? ஓகே. ஆப் இங்க ப்ரொமீத்தியஸ் இருக்கா? ப்ரொமீத்தியஸ். இங்க பாருங்க, இங்க ஆப் ப்ரொமீத்தியஸ் இருக்கா? ஆப் வந்து ப்ரொமீத்தியஸ் இருக்கா? ஆமா. சரிங்களா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இப்போதைக்கு லோக்கல் ஹோஸ்ட்டை மானிட்டர் பண்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதனால இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்து தருது. சரிங்களா? இதுவே இந்த லோக்கல் ஹோஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்சர்ட் மோட்ல போயிட்டு ஆப்பை வந்து மை வெப் ஆப்னு கொடுத்துக்கிறேன். மை வெப் ஆப். சரிங்களா? இங்க லோக்கல் ஹோஸ்டுக்கு பதிலா என்னோட ஸ்லேவ் மிஷினோட டீடைல்ஸ், ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸும் அதோட போர்ட் நம்பரும், ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸும் நோட் எக்ஸ்போர்ட்டரோட போர்ட் நம்பரும். ஸோ வாட் இஸ் ஸ்லேவ் மிஷின் ஐபி அட்ரஸ்? நான் நோடுன்னு வச்சிருக்கேன், அதான் ஸ்லேவ் மிஷின். இதோட ஐபி காப்பி பண்ணிட்டு இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நோட் எக்ஸ்போர்ட்டரோட போர்ட் நம்பர் வந்து 9100. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா மை வெப் ஆப் தான் என்னோட அப்ளிகேஷன் நேம். சரிங்களா? சேவ் பண்ணி குவிட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் நீங்க எடிட் பண்ணாலுமே அந்த அந்த டூலை வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும். ஈவன் நீங்க டாம்கேட்ல போயிட்டு ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா டாம்கேட்டை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் நீங்க இப்போ நீங்க ஐபிஎம்மோட வெப்லாஜிக் யூஸ் பண்ண சாரி ஐபிஎம்மோட வெப்ஸ்பீட் அப்ளிகேஷன் சர்வரில் ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றீங்க, இல்ல வெப்லாஜிக்ல நீங்க ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றீங்கனாலுமே அந்த பர்டிகுலர் கரஸ்பாண்டிங் ப்ரொஃபைல வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் இங்க ப்ரொமீத்தியஸ்ல ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். என்ன சேஞ்சஸ் பண்ணேன்? லோக்கல் ஹோஸ்ட் இதுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு என்னோட சர்வரோட டீடைல்ஸ் நான் உள்ள கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஸ்லேவ் மிஷின்ஸை தான் மானிட்டர் பண்ணணும், லோக்கல் ஹோஸ்ட்டை மானிட்டர் பண்ண தேவையில்லை. அது என் சினாரியோ கிடையாது. நான் எத்தனை அப்ளிகேஷன் சர்வர் வச்சிருக்கோம் அந்த சர்வரை தான் நான் மானிட்டர் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப அந்த நோட் எக்ஸ்போர்ட்டோட டீடைல்ஸை நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த ஃபைலை இந்த ப்ரொமீத்தியஸை நான் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்றதுக்கு
ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமித்தியஸ் என்ன ப்ராசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ எனி ஐடியா ஹவு டு செக் த ப்ராசஸ்? டாப் கமாண்ட் தான். இல்ல டாப் கமாண்ட் உங்களுக்கு டாப் ரன்னிங் ப்ராசஸ். எனக்கு இந்த ப்ரோமித்தியஸோட பிஐடி எஸ்பிஎஸ் -ef grep ப்ரோமித்தியஸ். சரிங்களா? ஸோ grep கமாண்ட் யூஸ் பண்ணி ப்ரோமித்தியஸோட ப்ராசஸ் ஐடி நான் செக் பண்றேன். ப்ரோமித்தியஸ் வந்து எனக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, கான்ஃபிக் ஃபைல்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ப்ரோமித்தியஸோட ப்ராசஸ் ஐடி. இப்போ நான் அதை கில் பண்ணணும். கில் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா கில் -9. இதோட ப்ராசஸ் ஐடி வந்து 1888. இப்போ அகைன் செக் பண்ணி பாருங்க, கில் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ப்ரோமித்தியஸ் கான்ஃபிக் ஃபைல் கில்டுன்னு வருது. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு கில் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ அகைன் அதை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ப்ரோமித்தியஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட், நம்ம ஆல்ரெடி அந்த கமெண்ட் கொடுத்துருப்போம், ஹிஸ்டரி கமெண்ட் கொடுத்து. இதுதான் வந்து நம்ம ப்ரோமித்தியஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண கமெண்ட். சரிங்களா? இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரோமித்தியஸ் அகைன் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்னோட ப்ரோமித்தியஸோட கிராஃபுக்கு போயிட்டு டேபிள் போட்டா எனக்கு 2 வருதா? மை வெப் ஆப் வருதா? ஸ்லேவ் மிஷின்ஸோட ஐபி அட்ரஸ் வருதா? ஓகே. மை வெப் ஆப் வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஸ்லேவ் மிஷின், அதாவது நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்லேவ் மிஷின் 65.1.248 வந்து ஸ்லேவ் மிஷின்ஸோட ஐபி அட்ரஸ். இங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ப்ரோமித்தியஸ் என்ன பண்ணுதுன்னா, என்னோட ரெண்டுமே, அதாவது லோக்கல் ஹோஸ்ட் முன்ன மானிட்டர் பண்ணுது, அண்ட் தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்லேவ் மிஷின்ஸை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து எம்டி மிஷின், அதனால நமக்கு ஒரு கிராஃப்ல நமக்கு பெருசா சேஞ்சஸ் இருக்காது. நான் இது டைமை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லை. என்ன இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா, இதோட சிபி யூட்டிலைசேஷன் எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்கு, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு இந்த மிஷினோட வால்யூம் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஜஸ்ட் ஒரு கிராஃப் ஏறுது இறங்குதே தவிர, பட் இதுல வந்து என்ன நடக்குது, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டேஷ்போர்ட் எனக்கு வேணும். அதாவது இந்த மிஷினோட மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு ஒரு ப்ராப்பர் டேஷ்போர்ட் வேணும். அந்த ப்ராப்பர் டேஷ்போர்டை யாரு கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கிராஃபானா தான் வந்து ஒரு ப்ராப்பர் டேஷ்போர்டை கொடுக்கும். ஸோ அந்த கிராஃபானா நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். கிராஃபானாவை நம்ம எங்க இன்ஸ்டால் பண்ண போறோம்னா, ப்ரோமித்தியஸ் எங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதே மிஷின்ல அதே ஓபிடி ஃபோல்டர்ல நான் கிராஃபானாவை இன்ஸ்டால் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லயும் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க ப்ராசஸை கில் பண்ணணும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கில் பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க இந்த டாக்குமெண்ட்டை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ. ஸோ ஜஸ்ட் நான் என்னோட வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலனா கூட எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிங் பண்ணி கேளுங்க, நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேங்கிறது நான் அதை உங்களுக்கு சொல்றேன். மோஸ்ட்லி புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் அகைன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு பிங் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஓகே கார்த்திக். இப்போ கிராஃபானா இன்ஸ்டால் பண்ண போறோம். கிராஃபானா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் அண்ட் இது வந்து ஒரு அப்சர்வபிலிட்டி டூல். அப்சர்வபிலிட்டி இஸ் நத்திங் பட் ஒரு மானிட்டர் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து ஒரு கிராஃபா ஷோ பண்றேன். அதான் வந்து இங்க அப்சர்வபிலிட்டி டூல். இது வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் கொடுக்கும், அலர்ட்டிங் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த டேஷ்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிராஃபானாவை இன்ஸ்டால் பண்ணணும். கிராஃபானா இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் கிராஃபானா வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு டவுன்லோட் குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நம்ம டைரக்டா நான் கிராஃபானா டவுன்லோட்னே கொடுக்குறேன். கிராஃபானா டவுன்லோட். ஸோ இதான் கிராஃபானாவோட அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? ஸோ கிராஃபானா லேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கிராஃபானாவோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ இதுல ஸ்டாண்ட் அலோன் லினக்ஸ் பைனரிஸ் இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட டாக்குமெண்ட்லேயே அதான் கொடுத்துருப்பேன். ஸ்டாண்ட் அலோன் லினக்ஸ் பைனரிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏன்னா நம்மளோட மிஷின் வந்து லினக்ஸ் மிஷின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்ஜி ஃபைலா இருக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே கொடுத்துருவோமே, ஏன் நம்ம தனித்தனியா கமெண்ட் கொடுத்துரு, இதை அப்படியே கொடுத்துருவோம்.
டவுன்லோட் ஆகி அதுவே வந்து அன்சிப் ஆயிடும். மழை ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் எங்க கொடுக்கணும்னா என்னோட ப்ரொமீத்தியஸ் மிஷின்ல கொடுக்கணும். லெட் மீ கிளியர் த ஸ்கிரீன். பிடபிள்யூடி நான் எங்க இருக்கேன், ஓபிடிக்குள்ள ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல இருக்கேன். நான் ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறேன். இப்போ நான் பிடபிள்யூடி கொடுக்குறேன். இப்போ ஓபிடிக்குள்ள இருக்கேன். இங்கே தான் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கிராஃபனாவை இன்ஸ்டால் பண்ண போறேன். நான் ரெண்டுமே ஒரே கமாண்டா கொடுத்துறேன், ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரெச்சா கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆகி அதே மாதிரி அந்த டார் ஃபைலை வந்து அன்டார் பண்றதுக்கும் நான் வந்து ஒரே கமாண்டா கொடுத்துக்கிறேன் நான். கிராஃபனா டவுன்லோட் ஆகிட்டு அன்டார் ஆகுது. டேக் சம் டைம். ஏன்னா கிராஃபனா பார்த்தீங்கன்னா நிறைய பைனரிஸ் நிறைய இருக்கு உள்ள. கிராஃபனா எனக்கு உள்ள 5 ஆயிடுச்சு. நீ கிளியர் த ஸ்கிரீன். எல்எஸ் இப்போ பாருங்க ப்ரொமீத்தியஸ் கிராஃபனா ரெண்டுமே ஒரே பாத்தில் இருக்கு. லெட் மீ கெட் இன் சைட் த கிராஃபனா. சிடி கொடுத்து கிராஃபனா அப்படிங்கிற இந்த 5 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். எல்எஸ் இங்க பின், இந்த பின்னுக்குள்ள தான் நம்ம கிராஃபனா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்ட் நான் இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பின் இஸ் நத்திங் பட் பைனரிஸ். சரிங்களா? ஸோ இங்க டாட் ஸ்லாஷ் பின்னுக்குள்ள கிராஃபனா சர்வர் அண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் ஸ்டார்ட் இங்கே கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா போர்ட் நம்பர்ஸ் இருக்கும், கிராஃபனோட போர்ட் நம்பர்ஸ். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரல. plugin successfully installed. Localhost 3000. இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்றேன்.
So 3000 is Grafana's port number. 3000. Yeah, Grafana start ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் தான். அட்மின் சரிங்களா? இதுதான் டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபார் Grafana. மேபி இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யூ கேன் சேஞ்ச் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் ஏன்னா நம்ம டெமோ தானே, ஸோ பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போ என்னோட Grafanaவோட பேஜ். இந்த Grafanaல நான் என்ன பண்ணணும்னா ப்ரோமீதியஸை ஆட் பண்ணணும். சரிங்களா? ப்ரோமீதியஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ப்ரோமீதியஸோட கனெக்ஷனை நான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டேட்டா சோர்சஸ், கனெக்ஷன்ஸ்குள்ள டேட்டா சோர்சஸ் இருக்கா, டேட்டா சோர்சஸை கிளிக் பண்ணுங்க. ஆட் டேட்டா சோர்ஸ் இருக்கா, கிளிக் ஆன் ஆட் டேட்டா சோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன மானிட்டர் பண்ண போறீங்க, ப்ரோமீதியஸை மானிட்டர் பண்ண போறீங்களா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்னென்ன மானிட்டர் பண்ண போறீங்களோ எல்லாமே நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். MySQL மானிட்டர் பண்ணிக்கலாம், PostgreSQL, கிளவுட் வாட்ச், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் டைனமிக்ஸ், அஷூர் அண்ட் டேட்டா டாக், ஜீரா மானிட்டர் பண்ணுமா, ஸோ எத்தனை டிக்கெட் ரைஸ் ஆகுது, என்னென்ன டிக்கெட் அசைன் ஆகுது, ஜீரா நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். டிபி மேங்கோ டிபி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். சேல்ஸ் ஃபோர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் என்னென்ன டூல்ஸ் மானிட்டர் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் இங்கே மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ப்ரோமீதியஸ் மானிட்டர் பண்ணணும். ஸோ லெட் மீ கிளிக் ஆன் ப்ரோமீதியஸ் அண்ட் நேம் வந்து ப்ரோமீதியஸ்னே இருக்கட்டும். அண்ட் தென் கனெக்ஷன் வந்து ப்ரோமீதியஸோட யூஆர்எல். சரிங்களா? அந்த ப்ரோமீதியஸோட யூஆர்எல் எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த கிராஃப் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இங்கே இந்த ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பரோட காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அதுவே HTTPன்னு வந்துருச்சா? ஸோ இந்த ஐபி அட்ரஸ் அதாவது நீங்க யூஆர்எல்லாம் காப்பி பண்ணணும். உங்க ப்ரோமீதியஸ் டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, அங்கிருந்து காப்பி பண்ணணும், அப்பதான் அந்த HTTP வரும். சரிங்களா? அந்த டேஷ்போர்ட்ல இருந்து காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க பேஸ்ட் பண்றப்ப HTTP வரலனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் கீழே வந்து சேவ் அண்ட் டெஸ்ட். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, Grafana டேஷ்போர்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கனெக்ஷன்ஸ்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா டேட்டா சோர்சஸ் கொடுத்து ஆட் டேட்டா சோர்ஸ்ல ப்ரோமீதியஸ், அதாவது ஹோம் கனெக்ஷன்ஸ்குள்ள டேட்டா சோர்ஸ்குள்ள ஆட் டேட்டா சோர்ஸ்ல நான் ப்ரோமீதியஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோமீதியஸோட யூஆர்எல் இருக்கு பாத்தீங்களா, அலாங் வித் போர்ட் நம்பர், அந்த ப்ரோமீதியஸோட யூஆர்எல் அலாங் வித் போர்ட் நம்பர் கொடுத்து நான் இங்க சேவ் அண்ட் டெஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு சக்சஸ்ஃபுல்லா கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதாவது இந்த ப்ரோமீதியஸ்க்கும் Grafanaக்கும் கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தேன், எனக்கு அது சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னா ஒரு டேஷ்போர்டை பில்டு பண்ணணும், ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணணும். நான் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், ப்ரோமீதியஸ்க்கும் Grafanaக்கும் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். இது ரெண்டுக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரோமீதியஸ்க்கும் Grafanaக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் அந்த மிஷினை மானிட்டர் பண்றதுக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் மூலியமா நான் எனக்கு ப்ரோமீதியஸ் அந்த கிராஃப் வருது பாத்தீங்களா, இந்த கிராஃபா வரதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ப்ராப்பர் டேஷ்போர்டா வரணும். அதுக்கு நான் ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றதுன்னா இங்க வந்து பில்டிங் a டேஷ்போர்டுன்னு இருக்கா, ஜஸ்ட் கிளிக் ஆன் பில்டிங் a டேஷ்போர்ட் அண்ட் இம்போர்ட் a டேஷ்போர்ட். நான் இது எல்லாமே உங்களுக்கு என் டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். நான் இம்போர்ட் a டேஷ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இம்போர்ட் டேஷ்போர்ட், ஜஸ்ட் சேவ் டேஷ்போர்ட் கொடுத்துக்கிறேன். மை வெப் ஆப் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், டேஷ்போர்ட் நேம் சேவ். இப்போ இம்போர்ட் டேஷ்போர்ட். இங்க வந்து Grafanaவோட ஐடி, அதாவது டேஷ்போர்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த லுக்ல வேணும், ஸோ அதுக்கு வந்து நீங்க அந்த Grafanaக்கு வந்து டேஷ்போர்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கு, அந்த ஐடி நீங்க கொடுத்துக்கலாம். அந்த ஐடிக்கு எங்க போனோம்னா கூகுள்ல போயிட்டு Grafana டேஷ்போர்ட்னு கொடுங்க. இதுதான் Grafana டேஷ்போர்ட்ஸ்னு வருது பாத்தீங்களா, இதுதான் Grafana டேஷ்போர்டு. ஸோ இதுல வந்து மல்டிபிள் டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ஜீராவை மானிட்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி டேஷ்போர்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல போனீங்கன்னா எத்தனை டிக்கெட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, எது அசைன் ஆயிருக்கு, எல்லாமே இது உங்களுக்கு ஜீராவோட டேஷ்போர்ட் வரும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டேட்டா பேஸ் டிபியை மானிட்டர் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டேஷ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேங்கோ டிபி மானிட்டர் பண்ற டேட்டா டேஷ்போர்ட் இது. இப்போ நான் என்ன பண்ற போறேன்னா சர்வரை மானிட்டர் பண்ண போறேன். சர்வரை மானிட்டர் பண்றதுக்கு நான் வந்து நோட் எக்ஸ்போர்ட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? இங்க பாருங்க எல்லாத்துக்குமே டேஷ்போர்ட் இருக்கு. எப்படி நமக்கு டேஷ்போர்ட் வேணும் அப்படிங்கறது, நமக்கு எந்த மாதிரி டேஷ்போர்ட் வேணுங்கிறத
நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதை மானிட்டர் பண்ண போறோமோ அதை பொறுத்து நம்ம டேஷ்போர்டை இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இங்க என்ன பண்ண போறேன்னா சர்வர் மானிட்டர் பண்ண போறேன். சர்வரை மானிட்டர் பண்றதுக்கு நான் என்ன ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்? நான் வந்து இங்க நோட் எக்ஸ்போர்ட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் எக்ஸ்போர்ட்டருக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, நோட் எக்ஸ்போர்ட்டர் ஃபுல்லுன்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதான் நோட் எக்ஸ்போர்ட்டருக்கான டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டுக்கு ஒரு ஐடி ஒன்று இருக்கும். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, காப்பி ஐடின்னு சொல்லிட்டு இருக்கா இங்க காப்பி ஐடின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பீடுன்னு வரும். இதை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து இந்த ஐடியை பேஸ்ட் பண்ணுங்க. எங்க உங்களோட கிராஃபானா டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, உங்களோட ஓன் டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, இங்க இந்த ஐடியை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க லோடுன்னு இருக்கு இல்லையா, லோடை கிளிக் பண்ணுங்க. லோடை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இந்த டேஷ்போர்ட் நேம் வந்துடும். வந்துட்டு இப்போ இம்போர்ட். இதான் உங்களோட டேஷ்போர்ட். பாருங்க, சிஸ்டம் லோடு பாருங்க, 121% இருக்கு. நான் இப்போ ரெண்டுமே ஒரே இதுல கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ நோட் எக்ஸ்போர்ட்டரும் ப்ரோமேத்தியஸும் ஒன்றா என்ன இருக்கு இல்லையா. ஏன் வந்து நான் சின்ன மிஷின் எடுத்திருக்கோம், ஒரு உபுண்டுல ஒரு 8 GB கான்ஃபிகரேஷன்ல சின்ன மிஷின் எடுத்திருக்கோம். அதனால நமக்கு இங்க சிஸ்டம் லோட் நமக்கு அதிகமாக காமிக்குது. நம்ம ரியல் டைம்லாம் போறோம்னா கண்டிப்பா ஆப்வியஸா ஒரு பெரிய மிஷின் தான் எடுப்போம். அப்போ இது வந்து நமக்கு சிஸ்டம் லோடு கம்மியாக தான் இருக்கும். ப்ரோமேத்தியஸும் கிராஃபானாக்கும் ரேம் யூசேஜ் பாருங்க 48% இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரூட் யூசர்ல 32% நமக்கு ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ப்ரோமேத்தியஸ் கிராஃபானா இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அண்ட் தென் சிபி யூட்டிலைசேஷன் 10% இருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த கிராஃபை கம்பேர் பண்றதுக்கும் இந்த ப்ரோமேத்தியஸோட கிராஃபை கம்பேர் பண்றதுக்கும் எனக்கு கிராஃபானா டேஷ்போர்ட்ல பாக்குறதுக்கு எனக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வருதா? ஸோ இதுல பாக்குறதுக்கும் இதுல பாக்குறதுக்கு எனக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வருதா? இருக்கு இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லாவே இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஏன்னா நான் ப்ரோமேத்தியஸ்ல மானிட்டர் பண்ணலாம். ஏன்னா ப்ரோமேத்தியஸ் தான் மானிட்டரிங் டூல், நான் ப்ரோமேத்தியஸ்ல மானிட்டர் பண்ணலாம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃபா தான் கொடுக்கும். எனக்கு இந்த கிராஃப்ல எந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. இதோட சிபி யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குது, இதோட மெமரி எவ்வளோ இருக்குது, இல்லை நெட்ஒர்க் இன் நெட்ஒர்க் அவுட் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே எனக்கு இந்த கிராஃப்ல வராது. எனக்கு இந்த மானிட்டரிங்கே வந்து இந்த ப்ரோமேத்தியஸ் மானிட்டர் பண்றதே எனக்கு ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷனா வேணும், ஒரு டேஷ்போர்டா வேணும். அப்போ எனக்கு கிராஃபானாவோட ஹெல்ப் தேவை. ஸோ நான் என்ன பண்றேன்னா அந்த ப்ரோமேத்தியஸையும் கிராஃபானாவையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இந்த கிராஃபானா வந்து ஒரு கம்ப்ளீட் டேஷ்போர்டா எனக்கு கொடுக்குது. இதுதான் வந்து ப்ரோமேத்தியஸ் அண்ட் கிராஃபானா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோமித்தியஸ் டூலை வச்சு தான் நம்ம கிராஃபானை வந்து பார்க்க முடியும் இல்லையா? ப்ரோமித்தியஸ் இல்லாம ஏன்னா மானிட்டர் பண்றது வந்து ப்ரோமேத்தியஸ் தான். ஓகே ஓகே. அத வியூ நமக்கு எந்த வியூல வேணுமோ அது பார்க்கறது வந்து கிராஃபானா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க சிஸ்டம் லோடு பாருங்க, டக்குன்னு குறைஞ்சிச்சு பாருங்க, 38% வந்துச்சு. நம்ம 100%ல 38% வந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி சிபி யூட்டிலைசேஷன் 17% வந்துச்சு. சரிங்களா? இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு புரியுதுல சகேஷ்? ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? புரியுது. ஓகேங்களா? பட் இது பாருங்களேன், பிளாங்கா இருக்கா இந்த கிராஃப் நமக்கு? ஆமா ஆமா, சும்மா பிளாங்கா இருக்கு. ஏதோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதே தவிர அது என்ன இன்ஃபர்மேஷன்ங்கிறது நமக்கு தெரியல. பட் இந்த ஒரு டேஷ்போர்ட் எனக்கு ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ப்ரோமித்தியஸ் என்ன பண்ணணும்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு கிராஃபானா கிட்ட கொடுத்துரும். ஸோ இந்த டேட்டாவை வச்சு நீ வந்து ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணி கொடு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ரோமித்தியஸ் கிராஃபானா அப்படிங்கிறது. ஓகே ஓகேங்களா? புரியுதா? அதர்ஸ் கிளியர் கார்த்திக். கிளியரா? தருண், ராகுல், ஜிதேஷ்? ஓகே கார்த்திக். எஸ் கார்த்திக். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், மேபி போஸ்ட் திஸ் செஷன் ஐ வில் ஷேர் திஸ் டாக்குமெண்ட் டு யூ. இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க உங்களோட ப்ராக்டிஸ் செஷனுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து கொஞ்சம் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துருப்பேன். ஸோ இன்ஸ்டலேஷன் எல்லாத்துக்குமே வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இட்ஸ் டைம் இஸ் 12:05 now and take 15 minutes break. Come back by 12:20. We will start Maven. சரிங்களா? நான் உங்களுக்கு மேவனுக்கு தனியா லிங்க் அனுப்புறேன். இந்த ரெக்கார்டிங்கை ஒன்லி ஃபார் ப்ரோமேத்தியஸ்க்கு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேவனுக்கு நான் தனியா ஒரு ரெக்கார்டிங் இனிஷியேட் பண்றேன். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே.
ஓகே. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் லீவ். நான் அந்த லிங்க் ஃப்ரெஷ் லிங்க் அனுப்புறேன். அதில் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே கார்த்திக். ஓகே. ஓகே.